தி இந்து தமிழ் வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 27 ஜூலை 2017 முதல் ஆகஸ்ட் 2, 2017 வரைக்கான பொதுவான ராசி பலன்களை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் சுக்கிரன், கடக ராசியில் சூரியன், செவ்வாய், சிம்ம ராசியில் புதன், ராகு, கன்னி ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனி வக்ர நிலைமையிலும், கும்பராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 27 ஜூலை 2017 வியாழக்கிழமை அன்று ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும், கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். மற்ற கிரகங்களை பொறுத்தவரை 27ஆம் தேதி சந்திரன் கன்னியா ராசிக்கும், 29ஆம் தேதி துலாம் ராசிக்கும், 1ஆம் தேதி சந்திரன் விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களில் பெரிய அளவில் மாற்றமில்லை. இனி பொதுவான ராசி பலன்களை பார்க்கலாம். எடுத்த வேலையை வேகத்துடன் விவேகத்துடன் சேர்த்து செய்யும் மேஷராசி அன்பர்களே, நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். அதே வேளையில் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்த தடைகள் முழுவதுமாக நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தாயார், தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். தொழிலதிபர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றம் காணப்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறி சீரான வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த பணி இடமாற்றம், பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய சிறப்பான வேலை அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம், அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று அரளிப்பூ மாலை வாங்கி அர்ப்பணித்து முருகனை வலம் வரவும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. எருதோடு மாறேல் என்பதற்கேற்ப சொன்ன நேரத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்றும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். எந்த விஷயத்தில் ஆனாலும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும். தந்தையார் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த உறவு சிறக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கான காலகட்டம் கனிந்துவிட்டது என்று சொல்லலாம். தொழிலதிபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல மாற்றம் இருக்கும். உப தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தேக்க நிலை அடியோடு மாறும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தை விட்டு பணியின் நிமித்தம் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல வேண்டி வரலாம். மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று படிப்பதற்கான சூழல் ஏற்படும். மேற்படிப்பு படிப்பதற்காக இருந்து வந்த தடைகள் நீங்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மல்லிகை பூவை தாயாருக்கு அர்ப்பணித்து வலம் வரவும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் வெளிர் நிறங்கள். அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. தனது நிதானத்தாலும் புத்திசாலித்தனமான செய்கைகளாலும் வெற்றி பெறும்
மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன் பலமுறை யோசித்து செய்வது, யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மை தரும். எந்த ஒரு லக்னத்திலேயே சுக்கிரன் உங்களுக்கு சஞ்சாரம் இருப்பதால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ராகு இருப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத வீண் கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தைரியஸ்தானத்தில் இருக்கும் ராசிநாதன் புதனால் தைரியம் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கும் குருவால் வீடு, மனை, வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை அதன் அதிபதி குருவே பார்ப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியான முறையில் செய்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். மாணக்கர்களுக்கு எதிர்பார்த்திருந்த கல்விக்கூடத்தில் உங்களுக்கான இடம் கிடைக்கும். மேற்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம், அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசியை அர்ப்பணித்து வலம் வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. குடும்பத்தின் மீது அதிக பாசமும் நேசமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, 18 வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசியில் ராகு பகவான் வந்திருக்கிறார். மிக மிக பொன்னான ஒரு அருமையான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த வாரம் விரையாதிபதியும் தைரியாதிபதியுமான புதன் உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுப செலவுகள் ஏற்படும். அதே வேளையில் உங்கள் ராசிநாதனான சந்திரன் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகியவற்றில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். தைரியம் அதிகரிக்கும். வீடு, மனை ஆகியவற்றை வாங்குவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும். தாயார், தாய் வழி உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள் ஆகியவற்றுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு தொய்வு நிலை மாறி வேகம் பிடிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாமே நீங்கும் காலம் இது. இருந்த போதிலும் ராசியிலேயே உங்களது பாதகாதிபதியான செவ்வாயின் சஞ்சாரம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன், லாபாதிபதியான சுக்கிரன் உங்களது விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சம்பந்தமாக வீண் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். முதலீடு செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசகர்களை கடைபிடிப்பது நன்மை தரும். மாணக்கர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் 29ஆம் தேதி துளாராசிக்குள் செல்வதால் கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று 5 முக தீபம் ஏற்றி வணங்கி வலம் வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. தனது நேர்மையான செயல்பாட்டால் அனைவரிடமும் பாராட்டும் விருதுகளும் பெறும் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி மற்றும் லாபாதிபதியான புத பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்லும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை மாறும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள்.
உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை, தொழிலில் இருந்து வந்த ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அடியோடு மாறும். பங்குதாரர்களுடன் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உங்கள் செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் காலகட்டம் இது என்று சொல்லலாம். உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் வித்யாதிபதியுமான செவ்வாய் அயனசயன போகஸ்தானத்தில் ராசிநாதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் வேகம் பெறும். இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று தினமும் வலம் வருவதோடு மட்டுமல்லாமல் வில்வ இலைகளை அர்ப்பணித்தால் நன்மை நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. தனது உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறும் கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களது ராசிநாதன் புதன் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் சுகஸ்தானாதிபதியும் சப்தமாதிபதியுமான குரு பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை உங்களது அயனசயன போகஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களது லாபஸ்தானத்திற்கும், ரணருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களது பஞ்சபூர்வ புண்ணிய ஸ்தானமான மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி இருக்கிறார்கள். ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் அவர் பாதகாதிபதி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரை இருந்து வந்த சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடை அடியோடு மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நன்கு ஆராய்ந்து அதன் பின்னரே முடிவெடுத்தல் நன்மை பயக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்களது ராசிநாதனே தொழில் ஸ்தானாதிபதியும் ஆன காரணத்தினால் அவர் அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்களது தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வாய் சாமர்த்தியத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதே வேளையில் லாபாதிபதி சந்திரன் உங்களது ராசியில் சஞ்சாரம் இருப்பதால் லாபம் கிடைக்கக்கூடிய இடங்களில் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் போகலாம். வீண் விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் ஆகியவை ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு கட்டாயமாக வரும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை உங்கள் படிப்பிற்கு தடையாக இருந்த அனைத்து விஷயங்களும் அடியோடு மாறும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மறிக்கொழுந்து மலரை அர்ப்பணித்து வலம் வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அனைவரையும் சரிசமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் சஞ்சாரம் ஆகியிருக்கிறார்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளில் நடப்பதற்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலோ அல்லது பாக்கியஸ்தானத்திலோ சஞ்சாரம் செய்யும் போது அவருக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி. அதன்படி பார்க்கும்போது தற்போதைய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகச் சிறப்பு. அதே வேளையில் தைரிய வீரியாதிபதியும் ரணருண ரோகஸ்தானாதிபதியுமான குரு பகவான் விரயஸ்தானத்திலும்,
சுகஸ்தான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் வக்ரம் பெற்று சஞ்சாரம் செய்வது சிறிது சுணக்க நிலையை ஏற்படுத்தினாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் ஒரு காலகட்டம் இது என்று சொல்லலாம். தொழிலில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் அகலும். அரசாங்க ரீதியிலான உதவிகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் இருந்த தொய்வு நிலை மாறி வேகம் பிடிக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான, தொழிலை விஸ்தீரணம் பண்ணுவதற்கான ஒரு முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள், சுணக்க நிலை ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த ஒரு மந்த நிலை அடியோடு மாறும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 6. எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியான நிலைப்பாடு கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்களது பாதகஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் பலம் குன்றி காணப்படுகிறார். தொழில் ஸ்தானாதிபதியும் ராஜகிரகமுமான சூரியன் உங்கள் ராசிநாதனுடன் இணைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கும், சுகஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாறியிருக்கிறார்கள். ராசியில் சனி சஞ்சாரம் செய்வதால் சின்ன சின்ன சுணக்க நிலை, எந்த ஒரு காரியத்திலும் இழுபறியான ஒரு நிலைமை நடந்து அதன் பிறகு அந்த காரியம் வெற்றி பெறது, எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வர்றது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் ராசிநாதனுடன் இணைந்திருக்கும் சூரியன் மூலமாகவும், தைரியஸ்தானத்திற்கு மாறி இருக்கும் கேது பகவான் மூலமாகவும் தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் நீங்கும். தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம். தொழில்துறையினரை பொறுத்தவரை உபதொழில்கள் ஆரம்பிப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த தடை முழுவதுமாக நீங்கும். மேற்படிப்புக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் காலம் இது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கும் காவல் தெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வணங்கி வலம் வருவது. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. தனது நேர்மையாலும் தனது ஒழுக்கமான நடத்தையினாலும் அனைவரிடமும் நல்ல பெயர் எடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் மிக உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை கிரகநிலை காட்டுகிறது. ராசிநாதன் குரு தொழில் ஸ்தானத்திலும், ரணருணரோக ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிரன் உங்களது சப்தமஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் மாறியிருக்கிறார்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக எடுத்து வைப்பது நன்மை தரும். எந்த ஒரு விஷயத்தையும் நீண்ட ஆலோசனைக்கு பின் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசரம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, விரிவாக்கம் செய்வதான வேலையில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் தக்க ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்வது நன்மையை தரும். அரசாங்கத்திற்கு விரோதமான காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியான முறையில் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். இல்லையெனில் வீண் அவப்பெயர் போன்றவை ஏற்படலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் உயிர் பெறும். எதிர்பார்த்த இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கும்
சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டு வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. தனது வாதத்தால் அனைவரையும் வெற்றி கொள்ளும் மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கும், அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகுவான் உங்களோட சப்தமஸ்தானத்திற்கும் சஞ்சாரம் ஆகியிருக்கிறார்கள். ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசியை சூரியன், அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியை சமசப்தமமாக பார்ப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மிக அதிக கவனம், சிரத்தை தேவை. இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகுவும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். சுகஸ்தானாதிபதி உங்கள் லாபாதிபதியுமான செவ்வாயும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் வீண் வாக்குவாதம், வீண் சண்டைகள் ஆகியவை ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போதும், நண்பர்கள் உறவினர்களிடம் பேசும்போதும் அதிக கவனம் தேவை. தொழிலதிபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிக பொன்னான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை மிக மிக கவனமாக எடுத்து வைக்கணும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை நீண்ட நேரம் கண்விழித்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேலிடத்துடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் தேக்க நிலை ஏற்படலாம். சோம்பல் கூடவே கூடாது. அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபட்டு வலம் வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. தனது உழைப்பால் அனைவரிடமும் நற்பெயர் எடுக்கும் கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்த கேது பகவான் அயனசேன போகஸ்தானத்திற்கும், சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்த ராகு பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாறியிருக்கிறார்கள். எந்த கிரகமும் அனுகூலமாக இல்லை அப்படின்னாலும் ஒரே ஒரு அனுகூலம் உங்கள் ராசிக்கு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதும் இந்த காலகட்டத்தில் ஓரளவு நல்ல பலன்களை நீங்கள் பெறக்கூடிய விஷயங்களை காட்டுகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள், குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் காலம் அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலுவதோடு மட்டுமல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வாக்கிற்கு, அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு இருந்த ஒரு மதிப்பில்லாத நிலைமை இனி மாறும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும். சுப விரய செலவுகள் ஏற்படலாம். வீடு, மனை, சொத்து ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மேலோங்கி வருவதற்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வலம் வரவும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. தனது நடவடிக்கையால் வீட்டிற்கு மட்டுமல்லாமல் நாட்டிற்கும் சேவை செய்ய எண்ணம் உடைய மீனராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசியை சமசப்தமமாக பார்க்கிறார். மாறி இருக்கக்கூடிய பாம்பு கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. தைரிய அஷ்டமாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம். மிக மிக ஒரு பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது. ஆனாலும் தைரியம் குன்றி போவதற்கான ஒரு அமைப்பு ஏற்படலாம்.
குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தை ஆராய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கருத்து சொல்வதாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளில் மிக மிக கவனம் அவசியம். உடம்பில் உஷ்ணம் அதிகம் தங்காமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழிலாளிகளை பொறுத்தவரை ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயார் தாய் வழி உறவினரிருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கும். மாணாக்கர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மேற்படிப்புக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதில் இருக்கக்கூடிய சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று சித்தர்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. இப்போ நாம் 27ஆம் தேதி ஜூலையிலேருந்து 2 ஆகஸ்ட் 2017 வரைக்கான பலாபலன்களை பார்த்தோம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபம் மற்றும் மீனத்தை நாம் சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படிங்கிறது மேஷம், விருச்சிகம். இந்த 2 ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்களுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.